அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்ட்டா இருந்தது. அப்புறம் நம்ம வந்து யூடியூப்ல போடுறோம். இண்டிகேட்டர்ஸ எப்படி யூஸ் பண்றது, க்ளவுடும் கல்ச்சர் சேனல் எப்படி யூஸ் தப்பா என்ட்ரி எடுத்துட்டு நீங்க சொன்ன மாரி ஒண்ணும் வரலையே. நம்ம ட்ரேட் பண்ற மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலையே. நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதுன்ட்டு சொல்றாங்களே ஒழிஞ்சு, நம்ம ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்ணி நெறைய பேர் பணம் அது நல்லதுதான். அது ஒண்ணும் பெரிய ஸ்ட்ராட்டஜியும் இல்ல. நெறைய யூடியூப்ல நெறைய ஸ்ட்ராட்டஜி கிடக்கு. ஸோ அதாவது தப்பா நம்ம தப்பா எதையாவது செஞ்சுட்டு ஆட தெரியாம மேல கொண்டு குரூப் வந்து அதுக்காகத்தான் நான் டிஸ்க்ளைமர்ஸ் நம்ம எஜுகேஷன் முதல்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையே நம்ம ஃபாலோ பண்ணாம அது வேலை செய்யல இது வேலை செய்யலன்னு சொல்றது அர்த்தம் ஒண்ணு. ஏன்னா ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க கரெக்டான டயத்துல உங்களுக்கு அதுல அனுபவம் இருக்கும், வேகமா என்ட்ரி எடுக்கும், சரியான இடத்துல எக்ஸிட்டும் ஆயிடும், அதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலம்பர ஒருத்தர் வந்து கிட்ட நம்ம அந்த வீடியோ பார்த்துட்டு அவர் வந்து அப்போ அவர் சொன்னாரு, சார் என்ன உங்க ட்ரேடிங் இது வந்து ஒர்க் ஆகல, என்ன ஒர்க் ஆகல அப்படின்னாரு. அந்த மாதிரி ஹெல்த்னர் சேனல் வந்து அந்த இதுல வந்து நான் என்ட்ரி எடுத்தேன், அது ஒர்க் ஆகல லாஸ்ட்ல. அவர் எங்க என்ட்ரி எடுத்திருக்காருன்னா, நம்மளோட ஹெல்த்னர் சேனல் ரூல் என்னன்னா, இந்த கிரீன் கிளவுடுக்கு மேல ஹெல்த்னர் இருந்து அதுல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லோல வந்து என்ட்ரி எடுக்கணும். இப்போ இந்த கிரீன் கலர் கிளவுட் இங்க இருக்கு, இந்த இடத்துல முடியுது. கிரீன் கலர் கிளவுட் வந்து இங்கே முடியுது. கிரீன் கலர் கிளவுடுக்கு மேல கெல்சல் சேனல் இருக்கும்போது இங்கே தான் உங்களுக்கு என்ட்ரி. இங்கே என்ட்ரி எடுத்ததும் இட் ஹஸ் கான் அப். இட் ஹஸ் கான் அப். அப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம், இதோட ஃபர்ஸ்ட் இந்த கெல்சல் சேனலோட மிடில் லைன்ல எக்ஸிட் ஆகணும், அல்லது ஹைக்கு எக்ஸிட் ஆகணும், அல்லது ரிட்டர்ன் ஆகி இங்கே வருதுன்னா இந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும். அதுதான் பாயிண்ட். அப்ப இங்க என்ட்ரி ஆனா 392, இங்க எக்ஸிட் ஆனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. 35 பாயிண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். அப்ப அப்புறம் இவர் என்ன இன்னொன்று வந்து ஒரு இது என்னன்னா, கிரீன் கிளவுடுக்கு கீழே ஃபர்ஸ்ட் டச் பண்ணாலும் நம்ம அதுக்குள்ள என்ட்ரி போகலாம். அப்ப இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருப்பாரு. அதே மாதிரி இதோடைய லோவை கிளாஸ் பண்ணும்போது நம்ம எக்ஸிட் ஆயிடணும். இப்போ இந்த இடத்துக்கு போனா அவர் எக்ஸிட் ஆயிருக்கணும், ஆனா ஆகல. அதே மாதிரி என்னன்னா, நம்ம இதோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, சப்போஸ் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துருக்கோம்னா மார்க்கெட் மே ரிவர்ட் இந்த இடத்துக்கு வரலாம், அல்லது இந்த இடத்துக்கு என்ட்ரி எடுத்துட்டு கேண்டில் இதுக்கு மேல போகும்போது எக்ஸிட் ஆயிக்கணும். ரெட் கேண்டில் கீழே விழுந்துருச்சு, திருப்பி இதே இடத்துக்கு வருவான், வரும்போது நம்ம எக்ஸிட் ஆகிடும். இப்போ நமக்கு வந்து லாஸ் எதுவும் இருக்காது, பெரிய லாஸ் இருக்காது. சரி, அடுத்தது இந்த இடத்துல அதாவது கிரீன் கிளவுடுக்கு கீழே நம்ம என்ட்ரி எடுக்கும்போது நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டியது ஏதாவது ஒரு சைட்வைஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இண்டிகேட்டர்ஸை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸ் இண்டிகேட்டர் வந்து ட்ரூ ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம், ஆர்எஸ்ஐயா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அது என்ன பண்ணல அப்படின்னா, இங்க ப்ரொட்ரூட் ஆகி மேல போல, மேல போய் ஸ்டேபிள் ஆகல. அப்ப இங்க ப்ரொட்ரூடே இல்லாதப்ப நீங்க இந்த இடத்துல போய் என்ட்ரியே எடுக்க முடியாது. தோ இட் இஸ் கிரீன் கலர் அண்டர் கிரீன் ரோடே நமக்கு எடுக்க கூடாதுதான். ஆனால் ஒரு பாசிபிலிட்டி அப்படித்தான் நம்ம அதை சொல்றோம். ஆனா இங்க வந்து கிரீன் கிளவுடுக்கு மேல இருக்கும்போது வரக்கூடிய ஃபர்ஸ்ட் என்ட்ரி நீங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க போகுதா அப்படிங்கறத கிராஸ் செக் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு 80 to 90% அது உடைய இது வந்து மேல போறதுக்கான பாசிபிலிட்டி. இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா இங்க இப்படி இருக்கு. சரி, இப்ப இந்த இந்த ஆஸ்பெக்ட பார்ப்போம். இப்ப இன்னைக்கு இதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இது நான் உங்களுக்காக வந்து கெல்ஸ்னர் சேனலோட இந்த ஹரிசாண்டல் ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டர்ஸும் போட்டிருக்கேன். அப்ப ஹரிசாண்டல் ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டர்ஸை பார்க்கும்போது இங்க கிரீன் கிளவுட் எதுவுமே வரல, இங்க கிரீன் எதுவுமே வரல. வேற நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கிரீன்ல இது ஓபன் ஆயிடுச்சு. இப்ப ஹரிசாண்டல் இண்டிகேட்டர்ல 329 ஹை, இந்த ஹைக்கு மேல ஓபன் ஆச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப 300 ஸ்ட்ரைக் பிரைஸ்ங்கிறதுனால நம்ம ஒரு 20 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்ப இதுல இருந்து ஒரு 50 355 வரைக்கும் போகணும். 355 இந்த மார்க்கெட் போய் ரீச் ஆயிருக்கு. உங்களுக்கு நீங்க பர்சன்டேஜ் ஆரெல்லாம் எடுத்தீங்கன்னா அதெல்லாம் இங்க மிஸ்கேப் ஆகும், பாத்தீங்கன்னா தெரியும். ஹரிசாண்டல் இண்டிகேட்டரையே நம்ம செலக்ட் பண்றது வந்து சரியான இண்டிகேட்டர்ஸை செலக்ட் பண்ணணும். அதர்வைஸ் இட் வில் சஃபகேட் அஸ் லாட். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஐயோ என்னடா அது நம்ம எடுத்தோம் போல போல அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து இந்த இடத்துல வந்து ஹையை டச் பண்ணிடுச்சு. ஸோ ஹையை டச் பண்ணிடுச்சுன்னா இங்க ஆக்சுவலா செல் ஆகணும், ஆனா செல் ஆகல.
இது இன்னைக்கு இப்போ பெனட்ரேட் ஆகி போயிடுச்சு. இங்க இதுவும் வந்து ஆம், அந்த வில்லியம்ஸ் பெர்சன்டேஜ் வந்து அதுவும் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறத காட்டுது. அதுவும் வந்து இந்த இடத்துல ஹையை தொட்டுடுச்சு. ஸோ இதுக்கு மேல போகாதுங்கிற இண்டிகேஷன் காமிக்குது. ஆனா நம்ம இந்த ட்ரூ ஸ்ட்ரென்த்ல இங்கே இருந்தே அந்த இது வந்து மேல போறதா காட்டுது. வேற அதுலயும் பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற மாதிரி நமக்கு நம்ம பார்க்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். இந்த லோல மட்டுமே கல்டர் சேனல்ஸ்ல பை பண்ணணும். அதுலயும் இப்ப இப்ப இது மேல போகுது பாருங்க. இந்த இடத்துல மேல போகுது. இது மேல போகும்போது இந்த கிரீனுக்கு மேல வரும்போது வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லோல நீங்க பை பண்ணீங்கன்னா நிச்சயமா மார்க்கெட் வந்து அதனுடைய ஹையை தொடலாம் அல்லது மிட் பாயிண்ட்டை வந்து தொடலாம். சரி, இப்ப நம்ம அது அந்த ரூல்னா அந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம எங்கேயாவது தப்பா பண்ணிட்டு வி ஷுட் நாட் வந்து ட்ரை டு இது கஷ்டப்பட்டு மனசு கஷ்டப்படுத்திக்க கூடாது. இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் 1800 குவான்டிட்டிஸ் வந்து பை பண்ணி வச்சிருக்கேன். 1800 குவான்டிட்டிஸ். அதுல வந்து இன்னைக்கு ப்ராஃபிட் வந்து 50 டு 60 பாயிண்ட் அந்த இதுல காமிச்சேன் இல்லையா? இதுல வந்து பிஇல வந்து இந்த இடத்துல பை பண்ணி இந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆனேன். சாரி, இந்த இடத்துல பை பண்ணி இந்த இடத்துல எக்ஸிட் ஆனேன். இந்த இடத்துல ரொம்ப லீனா இருக்கு, செல்லர்ஸ் லீன். அதனால அடுத்து வரக்கூடியதுல பிரேக் அவுட்ல வந்து நான் எடுத்தேன். இப்போ இது வந்து லோல தான் எடுத்திருக்கேன். கல்டனர் சேனலோட லோல தான் எடுத்தேன். அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் போச்சு மார்க்கெட். இப்போ இதுல தான் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். 1,32,963. ஸோ ரூல் இஸ் அ ரூல். நம்ம வந்து அதை கரெக்டா ஃபாலோ பண்றோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த டிசிப்ளின் இருக்கான்ட்டு. அதாவது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து யூட்டிலைஸ் பண்ணி அது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்றதுல நம்ம சந்தோஷப்பட்டுட்டு இல்லாம ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், நம்ம எப்படி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அதை வந்து பார்க்கணும். ஸோ இப்படி வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க ஹரிசாண்டல் ஹரிசாண்டல் இண்டிகேட்டர்ஸ் எடுக்கும் போதும் சரி, வெர்டிக்கல் இண்டிகேட்டர்ஸை வந்து நீங்க செலக்ட் பண்ணும் போதும் சரி, ரொம்ப கவனமா இருக்கணும். ஓவர் பாட் ஜோனு, ஓவர் சோல்ட் ஜோன்ல போயிட்டு அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும். இல்லை அப்படின்னு சொன்னா அங்க இருந்து திடாலி கீழே கீழே விழுந்ததுன்னா நிறைய பாயிண்ட்ஸ் நமக்கு லாஸா போகும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி இஸ் when the Keltner goes above the green cloud, அதோடைய ஃபர்ஸ்ட் லோல வந்து ஒரு பை பண்றோம். அல்லது ஹரிசாண்டல் இப்போ ட்ரூ ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டர் இருக்கு அப்படின்னா அது ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ளோஸுக்கு மேல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஓப்பன்ல நம்ம வந்து எடுக்கிறோம். 300 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 300 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து செல் சைடு ரொம்ப வேகமா மேல போயிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி நாளைக்கு போகும்ட்டு பிஇல இருக்க வேண்டாம். டேட் வந்து 27/9. ஸோ வி ஹாவ் கெயின்ட் த ப்ராஃபிட் வந்து 1,33,000 அதில் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணி